அன்னைக்கு காலையில லக்ஷ்மி அம்மாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே லக்ஷ்மி, நீ பெரிய புளியங்கொம்பை தான் பிடிச்சிருக்க. ஓ மருமக பெரிய பணக்காரி, நீ கொடுத்து வச்சவ. அட ஆமாக்கா, என் அண்ணன் என்னதான் துபாய்க்கு போய் சம்பாரிச்சு பெரிய பணக்காரனா இருந்தாலும் என் மேல இருக்கிற பாசத்துல என் பையனுக்கே அவர் பொண்ண கட்டி வச்சுட்டாரு. அப்போ இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும் தேவையில்லை. உன் பணக்கார மருமகளே எல்லாத்தையும் பாத்துப்பா, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லக்கா, அவ என்னதான் என் அண்ணன் பொண்ணா இருந்தாலும் என் அண்ணன் காசெல்லாம் எனக்கு தேவையில்லை. நானும் வேலைக்கு போறேன், ரவியும் வேலைக்கு போறான், நாங்க அவளை நல்லாவே பாத்துப்போங்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. மணி ஒரு 11 இருக்கும். அப்பதான் மீனா தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்தா. அப்ப லக்ஷ்மி அம்மா, என்னம்மா மீனா, இப்பதான் எந்திரிச்சியா? ஆமா அத்தை, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதுதான் லேட்டா எந்திரிச்சேன். பரவாயில்ல மீனா, நான் உனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், நீ சாப்பிட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுமா, நானு 100 நாள் வேலைக்கு போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கும் கிளம்பி போனாங்க. அன்னைக்கு சாயந்தரமும் ஆச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர வழியில லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ளேயே, எப்பா சாயந்தரம் ஆனாலும் இந்த வெயில் குறைய மாட்டேங்குதே, மீனா வசதியா வளர்ந்த புள்ள, அவளை நல்லா பாத்துக்கணும், என்ன ஆனாலும் அவளை வேலைக்கு மட்டும் அனுப்பிடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுல நடக்க முடியாம நடந்து வீட்டுக்கும் வந்தாங்க. அப்ப மீனா சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தா. உள்ள வந்த லக்ஷ்மி அம்மாவை பார்த்து வேகமா போய், அத்தை நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு மீனா? இங்க பாருங்கத்த, காலையில வாங்கின இந்த ஜூஸ் ஜில்லுன்னே இல்ல, வெயிலுக்கு ஜில்லுன்னு இருந்தா தானே நல்லா இருக்கும், நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா? ஃப்ரிட்ஜ் தானம்மா, வாங்கிட்டா போச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியா ரவி கிட்ட, ரவி நம்ம மீனாக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தரலாம்பா, இந்த வெயில்ல பாவம் அவ என்னதான் பண்ணுவா? அம்மா, ஏற்கனவே நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின கடனே நிறைய இருக்கு, இதுல எப்படிமா வாங்க முடியும்? ஏப்பா, என் மருமக என்கிட்ட முதல் தடவை ஒண்ணு கேட்டு இருக்கா, அத எப்படியாவது வாங்கி கொடுக்கணும், நம்ம லோன் போட்டாவது வாங்கி தரலாம்பா அப்படின்னு லோன் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கினாங்க. அத பார்த்த மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத்தை கேட்டனா வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு மீனா சந்தோஷப்படுறத பார்த்த லக்ஷ்மி அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. மீனாக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியாது. எப்பொழுதும் டிவி பாக்கறதும் மொபைல் பாக்கறதுமா, வீட்டு வேலை எல்லாத்தையும் லக்ஷ்மி அம்மா தான் செஞ்சு வைப்பாங்க. ஒரு நாள் மளிகை கடைக்கு போன லக்ஷ்மி அம்மா, அப்போ மளிகை கடைக்காரர், எப்பொழுதும் உங்க வீட்டுக்கு மளிகை சாமானும் 500 ரூபாய்க்கு கம்மியா தான் இருக்கும், இந்த முறை என்ன 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க? அட, என் மருமக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவளுக்கு நல்லா ருசியா செஞ்சு போடணும் தான் வாங்கியிருக்கேன். சரி, எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கோ, மாசம் பிறந்ததும் ரவியோட சம்பளத்துல இருந்து கொடுத்துட்றேன். அட, நமக்குள்ள என்னமா, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், நீங்க மாசம் பிறந்தோன்ன கரெக்டா கொடுத்து. இந்த பக்கம் மீனா கடைக்கு போயிட்டு வந்த லக்ஷ்மி அம்மாட்ட, அத்தை எனக்கு குலோப் ஜாமுன், சிக்கன் தந்தூரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அத்தை, செஞ்சு தர அப்படின்னு கேட்டதும் லக்ஷ்மி அம்மாவும் மறுக்காம வகை வகையா பண்ணி கொடுத்தாங்க. மீனாவை ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டாங்க. இப்படியே கொஞ்சம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த மீனாவுடைய தோழி, என்னடி மீனா, ஹால்ல கூட ஒரு ஏசி இல்லையா? ரொம்ப வேர்க்குது. ஆமா, எப்படிதான் இந்த வீட்ல இருக்க? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இப்பதான் நாங்க ஏசி ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னும் 2 நாள்ல வந்துரும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. அவ தோழி போனதுக்கு, அத்தை இந்த வெயிலுக்கு ஹால்ல உட்காரவே முடியல, நம்ம ஒரு ஏசி வாங்கிடலாமா? அது மட்டும் இல்ல, ரூம்ல இருக்கிற ஃபேனு ரொம்ப சத்தம் போடுது, தூங்கவே முடியல, அங்கேயும் ஒரு ஏசி மாட்டிடலாம் அத்தை. அப்போ லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, ஏசியா, இப்ப இதுக்கு எங்க போறது? ஏற்கனவே வாங்கின ஃப்ரிட்ஜே லோன்ல தான் வாங்கியிருக்கோம், என்ன பண்ணறது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு, சரிம்மா மீனா, வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியா ரவி கிட்ட, ரவி நம்ம மீனாக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தரலாம்பா, இந்த வெயில்ல பாவம் அவ என்னதான் பண்ணுவா? அம்மா, ஏற்கனவே நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின கடனே நிறைய இருக்கு, இதுல எப்படிமா வாங்க முடியும்? ஏப்பா, என் மருமக என்கிட்ட முதல் தடவை ஒண்ணு கேட்டு இருக்கா, அத எப்படியாவது வாங்கி கொடுக்கணும், நம்ம லோன் போட்டாவது வாங்கி தரலாம்பா. மீனா கிட்ட போய், இங்க பாரு மீனா,
இப்போதைக்கு ஏசி எல்லாம் வாங்க முடியாது. வேணும்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். அத கேட்ட மீனாவுடைய முகமே மாறி போச்சு. அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, டே ரவி சும்மா இருடா, அதுதான் நான் வாங்கணும்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் வாங்கிடலாம் மீனா, நீ உள்ள போ அப்படின்னு உள்ள போ சொல்லிட்டு இந்த பக்கம் ரவி கிட்ட ஒத்துக்கவும் மகளிர் லோன் மூலியமா 2 ஏசியும் வாங்கி போட்டாங்க. இத பார்த்த மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இப்படியே அந்த மாசமும் முடிஞ்சுது. தேதி 1 ஆச்சு. அப்ப லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, தேதி 1 ஆச்சு, இந்த மாசம் மளிகை கடைக்காரங்க, லோன்காரங்க மகளிர்ல வாங்கின லோனுக்கெல்லாம் எப்படித்தான் பணம் கொடுக்க போறோம்? அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மளிகை கடைக்காரர் வீட்டுக்கு முன்னாடி வந்து, இந்த லக்ஷ்மி அம்மா கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது லக்ஷ்மி அம்மாவும் வெளியே வந்தாங்க. அம்மா, இந்த மாசம் 3500 ரூபாய் பில்லு. சரி சரி, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப லக்ஷ்மி அம்மா, தம்பி இப்போதைக்கு 500 ரூபாய் தான்ப்பா இருக்கு, இத வச்சுக்கோப்பா, மீதிய கொஞ்ச நாள்லயே கொடுத்துட்ற. என்னது 500 ரூபாவா? எம்மா, நான் தான் அப்பவே சொன்னனே உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி வாங்குங்கன்னு. 2000 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்புறம் தரேன்னு சொன்னீங்கன்னா நாங்கெல்லாம் எப்படிமா கடன் நடத்துறது? தம்பி ஒரு வாரம் பொறுத்துக்கப்பா, எப்படியாவது எல்லாத்தையும் தந்துடுறேன். கொஞ்ச நேரத்திலேயே லோன்காரங்களும் வந்தாங்க. எம்மா, இந்த மாசம் டியூவு 5000 ரூபாய். சரி சரி, எடுத்து வைங்க. தம்பி 1 வாரத்துல கொடுத்துட்றேன்ப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் மகளிர்ல வாங்கின லோனு, கல்யாணத்துக்கு வாங்கின லோன்காரங்க எல்லோருமே வீட்டுக்கு வந்தாங்க. எல்லோர்கிட்டையும் ஏதோ ஒண்ணு சொல்லி அனுப்பி வச்சுட்டு மீனாவும் இதையெல்லாம் பார்த்துட்டு பெருசாவே எடுத்துக்கல, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா ரவி கிட்ட வந்து, எப்பா ரவி, இந்த மாசம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, மாசம் மட்டும் 25000 ரூபாய் எடுத்து வைக்கணும், இல்லைனா நம்ம நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. அம்மா, நான் தான் அப்பவே சொன்னனே, நீங்க தான் கேக்கல. இப்ப பாருங்க, நமக்கு தானே கஷ்டம். சரிம்மா, கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஓவர் டைம் பார்த்தாவது இந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மி அம்மா கண்ணுல இருந்து தண்ணியே வந்துச்சு. ரவி, நானும் இந்த வேலை இல்லாம 2-3 இடத்துலயும் வேலை கேட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட ரவி, அம்மா, வயசான காலத்துல நீங்க ஏமா கஷ்டப்படுறீங்க? வேண்டாமா, வேணும்னா மீனாவை வேலைக்கு அனுப்புவோமா? மீனா எல்லாம் எங்கேயும் வேலைக்கு போக மாட்டான், நான் அனுப்பவும் மாட்டேன் அப்படின்னு கடுமையா சொன்னாங்க. ரவி எதுவுமே பேசல. இப்படியே 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்க 100 நாள் வேலை இல்லாம கூடுதலா இன்னொரு வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு லேட்டாவும் வராங்க. அப்ப மீனா, இப்பெல்லாம் இவங்க வீட்டுக்கு நேரமாகவே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு எதுவும். ஒரு நாள் லக்ஷ்மி வேலை செஞ்சுட்டு களைப்பா வரும்போது அடிக்கிற வெயில் தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப ஒருத்தர், எம்மா, உங்க மாமியாருக்கு தான் உடம்பு சரியில்லை, அப்படி இருக்கும் பொழுது வெயில்ல அலைய விடுறியேமா, லக்ஷ்மி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது மீனாக்கு ஒண்ணுமே புரியாம திரு திருன்னு முழிச்சா. அப்ப கூட லக்ஷ்மி அம்மா, அட, நான் தாங்க தண்ணிய குடிக்காம வெயில்ல நடந்து வந்த, அதுதான் மயக்கம் வந்துருச்சு, அவ மேல எந்த தப்பும் இல்லைங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசி. உடம்பு சரியில்லாதனால அவங்கனால எந்திரிக்கவே முடியல. வீட்லயும் எந்த வேலையும் எல்லா வேலையும் மீனா தான் செய்யறா. ஆனா அவளுக்கும் இது ரொம்ப புதுசுங்கறனால கஷ்டமா இருந்துச்சு. அப்ப மீனா, அத்தை, வேணும்னா நம்ம வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுப்போமா? அப்ப மனசுக்குள்ள, என்னது வேலைக்கு ஆளா? அவங்க சம்பளத்துக்கு எங்க போறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. அதெல்லாம் வேண்டாம் மீனா, நானே பாத்துக்கறேன் அப்படின்னு எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு வேலை செய்யவும் ஆரம்பிச்சு. கரெக்டா அப்ப ரவியும் ரொம்ப டயர்டா வீட்டுக்குள்ள வந்தான். வந்த 2 நிமிஷத்திலேயே, யாருப்பா வீட்ல, வெளியே வரீங்களா அப்படின்னு கத்துற சத்தம். அதை கேட்ட 3 பேரும் வெளியே வேகமா வந்தாங்க. வெளியே வந்து பார்க்கும் பொழுது கடன்காரங்க நின்னுட்டு இருந்தாங்க. ஏமா, அவசரமா 10000 ரூபாய் வேணும்னு கேட்டீங்களே, அதுக்கான வட்டி கொடுத்து 2 மாசம் ஆச்சு, எப்பதான் தரதா இருக்கீங்க? அப்ப இன்னொருத்தர், ஏமா, என்கிட்ட 8000 ரூபாய் வாங்குனீங்களே, அது என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேட்கும் போது அப்ப லக்ஷ்மி அம்மா,
எப்பா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கேட்டீங்கன்னா எப்படிப்பா தர முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேன். ஏசி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், டிவி வாங்கணும்னு கடன் வாங்கும்போது மட்டும் நல்லா இருந்துச்சா? கடனை திருப்பி கேட்க வந்தா இப்படி மூஞ்சிய பாவமா வச்சுட்டு சொன்னா எங்க தான் போறதா? இங்க பாருங்கம்மா, இனி உங்களுக்கு 1 மாசம் தான் டைம். முதல்ல எல்லாத்தையும் செட்டில் பண்ண பாருங்க அப்படின்னு ஏதோ சமாளிச்சு அது கொஞ்ச நேரத்திலேயே ரவி வேலை பாக்குற முதலாளி வீட்டுக்கு வந்தாரு. அப்ப ரவி வாங்க முதலாளி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது முதலாளி ரொம்ப கோவமா, இங்க பாருங்கம்மா, உங்க பையன் கல்யாணம்னு சொல்லி என்கிட்ட காசு வாங்கினா. இப்போ அது 1 லட்சம் ரூபா ஆயிடுச்சு. இதையெல்லாம் எப்பதான் தருவீங்க அப்படின்னு கேக்கும்போது, முதலாளி என் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளவு பணத்துக்கு நான் இப்ப எங்க முதலாளி போவேன்? அப்ப அந்த முதலாளி ஒரு பத்திரத்தை நீட்டி, அப்போ முதல்ல இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. என்ன பத்திரம் முதலாளி இது? ரவி, இந்த கடனெல்லாம் நீ அடைக்கிறதுக்கு எப்படியுமே 2 வருஷம் ஆகும். இந்த 2 வருஷத்துல நான் சொல்ற மாதிரி தான் நீ வேலை செய்யணும். தினமும் 1.5 ஷிஃப்ட் பார்க்கணும். மாசத்துல 1 நாள் மட்டும்தான் உனக்கு லீவு. கடன் எல்லாத்தையும் பிடிச்சது போக 3500 ரூபாய் மட்டும்தான் உனக்கு சம்பளம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. அதை கேட்ட 3 பேத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி. ரவியும் வேற வழி இல்லாதனால கையெழுத்து போட்டு கொடுத்தான். முதலாளி அங்கிருந்து போனதும் இதையெல்லாம் பார்த்த மீனா, என்னது இவ்வளவு கடன் இருக்கா? எல்லாமே எனக்காக வாங்கின கடனா இது? ஏன் இவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சா. அதுக்கப்புறம் உள்ள வந்த ரவி, அம்மா, நாளையில இருந்து அக்ரிமெண்ட்ல போட்ட மாதிரி 1.5 ஷிஃப்ட் வேலை பாக்குறமா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட மீனா கிட்ட போய் உன்னாலதான் இவ்வளவு கடன் ஆச்சுன்னு 2 பேருமே கேக்கல. மீனாக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா போச்சு. தன்னாலதான் இவ்வளவு நடந்துச்சுன்னு நைட் எல்லாம் தூங்காம இத பத்தியே யோசிச்சு அழுதுகிட்டே இருந்தா. அடுத்த நாள் காலையில மீனா, அத்தை, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. வீட்ல இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அல்ல. என் அப்பா நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. அந்த பழக்கத்துல தான் நானும் எல்லாத்தையும் கேட்டேன். 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி அழுதா. அப்ப லக்ஷ்மி அம்மா, மேல எந்த தப்பும் இல்ல மீனா. உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இதையெல்லாம் பண்ணணும். நீ அழாத மீனா, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. அப்ப மீனா, என்னாலதான் இதெல்லாம் ஆச்சு. நானே இதெல்லாத்தையும் சரி பண்றேன். நாளையில இருந்து நானும் வேலைக்கு போறேன் அத்தை. அடுத்த நாள் காலையில ரவி வேலை பாக்குற ஓனரை போய் பார்த்தா. சார், இந்தாங்க, நாங்க கொடுக்க வேண்டிய கடன் எல்லாமே இதுல இருக்கு. இத வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சலும் பண்ணிட்டு, லட்சுமி அம்மா என்னதான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாலும் மீனா கேட்கவே இல்ல. வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா. வேலைக்கும் போயிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டா. கோடிக்கணக்குல பணம் இருந்தாலும் நல்ல மனசுதான் வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம். அன்னைக்கு திங்கக்கிழமை ஊருக்காரங்க எல்லாம் சேலை விக்கிறவரை சுத்தி நின்னுகிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த லட்சுமி அம்மா, மீனா, இந்த பச்சை கலர் புடவை ரொம்ப நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிட்டுமா? அத்தை, இதே கலர்ல உங்ககிட்ட 4 சேலை இருக்கு. அது மட்டும் இல்லத்த, இதே டிசைன்ல உங்ககிட்ட ஒரு சேலையும் இருக்கு. இது வேணா வேற எடுத்துக்கோங்க அத்தை. என்னைய விட என்ன பத்தி என் மருமகளுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. நீ இந்த புடவை எடுத்துக்கோ மீனா, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இத பாத்துட்டு இருந்த அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க, உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. மாமியார் மருமக மாதிரியே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. பேசிட்டே புடவைய வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்ப சண்முகம், 2 பேரும் வந்துட்டீங்களா? சரி சரி லக்ஷ்மி, நாளைக்கு உன்னோட சித்தி பொண்ணும் பெரியம்மா பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வரேன்னு போன் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அக்காங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, வரட்டும் வரட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அடடே, வாங்கக்கா, இப்பதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? ஆமா லக்ஷ்மி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் 1 வாரம் உங்க வீட்டுல தங்கிட்டு போகலான்னு வந்தோம். 1 வாரம் என்னக்கா, 1 மாசம் கூட தங்கிட்டு போங்க அப்படின்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க 2 பேரும் மீனாவை பார்த்தாங்க. ஓ, இதுதான் உன்னோட புது மருமகளா? ஆமாக்கா, நான் தான் உங்க 2 பேத்துக்கும் பத்திரிக்கை வச்சேன்.
ஆனா நீங்க தான் வரவே இல்லையே. என்ன பண்றது லக்ஷ்மி, அப்ப வேற ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போக வேண்டியது இருந்தது. அதுதான் இப்ப வந்துட்டோமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அகிலா, அது சரி லக்ஷ்மி, அவன் மருமக எத்தனை பவுன் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டதும் மீனாவுடைய முகமே மாறி போச்சு. அத கவனிச்ச லக்ஷ்மி அம்மா, அவளுக்கு எதுக்குக்கா தங்கம், அவளோட குணமே தங்க மாதிரி, அதுவே போதும். ஓஹோ, அப்ப அவகிட்ட எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டதும் கோவப்பட்ட லக்ஷ்மி அம்மா, அக்கா ரவிக்கு மீனாவ ரொம்ப பிடிச்சிருந்தது, அது மட்டும் இல்லக்கா எனக்குமே பிடிச்சிருந்தது, எனக்கு அப்புறம் இந்த சொத்து எல்லாமே என் மருமகளுக்கு தான் அப்படின்னு மீனாவ விட்டு கொடுக்காம பேசுறத 2 பேருமே கவனிச்சாங்க. இத கவனிச்ச 2 பேரும் தனியா போய், பாத்தியா துர்கா, மாமியாரும் மருமகளும் 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறத. ஆமாக்கா, இவளே ஒண்ணு இல்லாத வீட்ல இருந்து வந்தவ, இவளுக்கு போய் இந்த சொத்து எல்லாம் போக போகுதா, அத நினைச்சாலே கோவமா வருது. அட ஆமா துர்கா, நம்ம இங்க வந்ததே அவகிட்ட இருந்து ஏதாவது பணத்தை அடிக்கிறதுக்கு தான். முன்னாடி எல்லாம் நம்ம வந்தோம்னா நம்ம கூடவே சுத்திட்டு இருப்பா, ஆனா இப்போ எப்படியாவது அவங்க 2 பேத்தையும் பிரிச்சே ஆகணும். சரியா சொன்ன கிலா, எப்படியாவது அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு லக்ஷ்மி கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பயங்கரமா ஒரு பிளான் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அகிலா, ஏ லக்ஷ்மி, உனக்கு நம்ம அண்ணன் பொண்ணு பூஜாவ ஞாபகத்துல இருக்கா? நம்ம ரவிக்கு கூட அவளை பேசணும்னு நினைச்சோமே. அட அவளா, அவ சரியான வாயாடியாச்ச. இத பத்தி தெரியாத மீனா திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தா. அப்ப துர்கா, லக்ஷ்மி, நீ பூஜாவை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். என்ன பண்றது, எல்லாம் விதி. அக்கா, எனக்கு பூஜாவை விட மீனா மருமகளா வந்ததுனாலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மீனாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அப்படின்னு லக்ஷ்மி மீனாவை விட்டு கொடுக்காம பேசுறத கேட்டதும் அவங்களுக்கு கோவம் தான் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு, என்னடி இது, இந்த மாமியார் மருமகளை என்ன பண்ணாலும் பிரிக்க முடியாது போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, நம்ம பூஜாவை பத்தி பேசும்போது மீனாவோடைய முகத்தை பாத்தீங்களா, முகமே மாறிப்போச்சு. இத வச்சுதான்க்கா அவங்க 2 பேத்தையும் பிரிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமும் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில கிச்சன்ல மீனா இருக்கும் பொழுது அங்க போன துர்கா, மீனா, உனக்கு ஆலு பராட்டாவும் நண்டு தொக்கும் பண்ண தெரியுமா? இல்லத்த, எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. இதுவே பூஜாவா இருந்தானா நான் கேட்ட அடுத்த 5 நிமிஷத்திலேயே பண்ணி கொடுத்திருப்பா. லக்ஷ்மிக்கு கூட அதெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். என்ன பண்றது, பூஜாவ மருமகளா வந்திருக்கணும் அப்படின்னு ஜாடையா பேசிட்டு அங்கிருந்து போனா. மீனாக்கு இது ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. இந்த பக்கம் அகிலா, லக்ஷ்மி, பூஜாவும் உன்ன மாதிரியே பணக்கார வீட்டு பொண்ணுதான், நீ மட்டும் அவளை நம்ம ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீனா உன் சொத்து 2 மடங்கா கூடியிருக்கும். இப்படி ஒண்ணும் இல்லாதவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப உன் சொத்து மட்டும்தானே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சொத்து என்னக்கா, எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். மீனா ரொம்ப நல்ல பொண்ணு, பூஜாவும் நல்ல பொண்ணுதான் லக்ஷ்மி, சொத்தும் உனக்கு வந்திருக்கும். உன் பையன் எதிர்காலத்துக்கு சொத்தைத்தான் நீ சேர்த்து வைக்கணும். என்ன இப்படி பண்ணிட்ட, பூஜாவையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு 2-3 தடவை சொல்லும்போது லக்ஷ்மிக்கும் ஒருவேளை பண்ணி வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆச்சு. 2 பேரும் ரூம்ல, துர்கா, நம்ம நினைச்ச மாதிரியே 2 பேத்துக்கும் நடுவுல குழப்பம் வந்துருச்சு, இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா சீக்கிரம் பிரிச்சிடலாம் அப்படின்னு அடுத்த பிளானும் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில சண்முகம், சொந்தக்காரங்கெல்லாம் வீட்ல இருக்கிறதே ஒரு சந்தோஷம்தான், வீடு கலகலப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மியும், ஆமாங்க, வீட்டுக்கே பொழிவு வந்த மாதிரி இருக்கு. ஆமா லக்ஷ்மி, மீனாவுடைய சொந்தக்காரங்கெல்லாம் இங்க வருவாங்களா மாட்டாங்களா? அவங்க யாரும் இங்க வரமாட்டாங்கக்கா, கடிதம் மட்டும் தான் போடுவாங்க. இந்த காலத்துல கடிதம் போடுவாங்களா? ஆமாக்கா, அவங்க ஊரு ரொம்பவுமே கிராமம், அவங்க லெட்டர் தான் எப்பவுமே போடுவாங்க அப்படின்னு லக்ஷ்மி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அடுத்த நாள் காலையில துர்கா மீனா கிட்ட போய், வா மீனா, 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு மீனாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போனா. இந்த பக்கம் அகிலா
வெளிய போயிட்டு வர மாதிரி வரும்போது கையில ஒரு கடிதத்தை எடுத்துட்டு வந்தா. அப்போ லக்ஷ்மி அம்மாட்ட, இங்க பாரு லக்ஷ்மி, மீனாவுக்கு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னது மீனாவுக்கா? அப்போ அவங்க சொந்தக்காரங்க தாங்க போட்டிருப்பாங்க, அங்க வச்சிருங்கக்கா, மீனா வந்ததும் கொடுத்துருவோம். என்ன லக்ஷ்மி நீ, கடிதம் எல்லாம் வந்துச்சுன்னா பிரிச்சு படிச்சது இல்லையா? நம்ம மீனாவோடது தானே, பிரிச்சு படிச்சா தப்பில்ல அப்படின்னு அத பிரிச்சு படிக்கவும் செஞ்சாங்க. கடிதத்துல, என்ன மீனா எப்படி இருக்க? கல்யாணமாயி எத்தனை நாள் ஆகுது? உன் அத்தை பேர்ல இருக்கிற சொத்தையெல்லாம் உன் பேருக்கு மாத்திட்டியா இல்லையா? உன் மாமியாருக்கு நீ ஜால்ரா போறதெல்லாம் ஓகே தானே? சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணிடு மீனா அப்படின்னு கடிதத்துல இருக்கிறதெல்லாம் அகிலா படிக்கும்போது அத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன லக்ஷ்மி இது, லெட்டர்ல இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க? ஆமா, இது வரைக்கும் வந்த லெட்டரை எதுவுமே நீ படிச்சதில்லையா? உன் சொத்தை எழுதி வாங்கறதுக்கு தான் அவ இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இத தெரியாம நீ அவள நல்ல பொண்ணுன்னு அப்படி இப்படின்னு தலை மேல தூக்கி வச்சிட்டு இருக்க. ஆனா அவ உன் சொத்தை எப்படி வாங்கலாம் தான் பாத்துட்டு இருக்கா அப்படின்னு ரொம்பவுமே உசுப்பேத்தி விட்டாங்க. இல்லக்கா, லெட்டர்ல இருக்கிற மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. நானும் 1-2 லெட்டர் எல்லாம் படிச்சிருக்கேன், அதுல இப்படி எல்லாம் இருந்ததே இல்லையே. அப்போ அவ நல்லா இருக்கிற லெட்டரை மட்டும்தான் உன்கிட்ட காமிச்சிருக்கா, உன்னை ஏமாத்தி இருக்கா லக்ஷ்மி, இத கூட தெரியாம இருந்திருக்க. இத கேட்டதும் லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, அவளை ரொம்பவுமே நம்பினோமே, இப்படி ஏமாத்திட்டாளா? இல்ல, இது உண்மையா இருக்க வாய்ப்பில்ல அப்படின்னு ரொம்பவுமே குழப்பமா இருந்துச்சு. இந்த பக்கம் கோவிலுக்கு கூட்டிட்டு போன துர்கா, நீ நிஜமாலுமே ரொம்ப நல்ல பொண்ணு மீனா, ஆனா உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க? வீட்ல எல்லாம் என்ன நல்லா தானே பாத்துக்கறாங்க. நீ இவ்வளவு அப்பாவியா இருக்க கூடாது மீனா. நீ என்னைக்காவது இவங்க இவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்களே, நம்மளையே ஏத்துக்கிட்டாங்கன்னு அப்படின்னு நினைச்சு பாத்திருக்கியா? என் அத்தையோட குணமே அதுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு ரவி அவளை விட்டு போக கூடாது, அதனால தான் உன்கிட்ட நல்ல விதமா நடிக்கிறா. கொஞ்ச நாள்லயே ரவிக்கே உன்னை பிடிக்காத மாதிரி பண்ணி உன்னை வீட்டை விட்டு விரட்டுவா. அவளுடைய திட்டமே அதுதான். அதுக்காகத்தான் எங்களை இங்க வரவும் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கும் குழப்பமா இருந்துச்சு. நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியல. என் அத்தைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? இப்ப கூட என் அக்கா அகிலாவும் உன் அத்தையும் உன்னை விரட்டுறதுக்கு தான் திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. நீ வேணாலும் பாரு, நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ள போனதும் அவங்க 2 பேரும் பேசுறத நிறுத்திட்டு மறைப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போனாங்க. இந்த பக்கம் அகிலா, மீனா வராக்கா, நீ எதையும் காமிச்சுக்காத, அப்புறமா அவளோட திட்டம் நமக்கு தெரியாமையே போயிடும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், அமைதியா இரு அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் அமைதியா இருந்தாங்க. இத பார்த்த மீனா, இவங்க சொன்ன மாதிரி தான் நடக்குது, உண்மையிலேயே அத்தை நம்மள வீட்டை விட்டு விரட்டத்தான் நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சா. இவங்க 2 பேரும் பண்ற விஷயத்தினால மீனாக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கு தவறான புரிதலும் அதிகமாகுது. 2 பேரும் முன்ன மாதிரி பேசிக்கிறதும் கம்மியாச்சு. ஒரு நாள் காலையில மீனா சமைச்ச சாப்பாட்டுல அகிலா உப்பு அள்ளி போட்டுட்டா. அத தெரியாத மீனா அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போய் லக்ஷ்மி அம்மாவுக்கும் கொடுத்தா. ஏற்கனவே கோவத்துல இருந்த லக்ஷ்மி அம்மா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு, இது என்ன இவ்வளவு உப்பா இருக்கு, என்ன நான் சாகணும்னு நினைக்கிறியா, என்ன கொல்ல பாக்குறியா? கோவத்துல இருந்த மீனாவும், உப்பு அதிகமா போனா யாரும் சாக மாட்டாங்க, அப்போ நான் எப்ப சாவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், என்ன கொன்னுட்டு என் சொத்தை எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு பாக்குற. பேசாம என் அண்ணன் பொண்ணு பூஜாவவே ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். என்னது, நான் சொத்துக்கு ஆசைப்படுறேன்னா? நீங்க தான் சரியான சொத்து பைத்தியம். பணம் இல்லாதனால என்ன வீட்டை விட்டு விரட்டணும்னு பாக்குறீங்க. இப்படி 2 பேத்துக்கும் சண்டை ரொம்ப முத்தி போய் கத்திக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த அக்காவும் தங்கச்சியும் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ மனசுக்குள்ள, நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு, மீனா வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அப்போ சண்டை போட்ட 2 பேரும் திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்த அக்காக்கும் தங்கச்சிக்கும் ஒண்ணுமே புரியல. அப்ப லக்ஷ்மி அம்மா, என்ன அக்காங்களா, நாங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க போல, அதனாலதான்
கொஞ்ச நேரம் நாங்க டிராமா போட்டோம். பேசிட்டு இருந்த போது அப்ப உள்ள வந்த ரவி, எல்லாமே உங்க பிளான் தானே? சொந்தக்காரங்கன்னு ஒரு வாரம் வீட்ல தங்க வச்சா உங்களால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டீங்கல்ல. அப்ப துர்காவும் அகிலாவும் நாங்க எதுவும் பண்ணலப்பா, எல்லாமே இந்த மீனா தான் அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் கூட நீங்க சொன்னதெல்லாம் நம்பி மீனாவை சந்தேகப்பட்டேன். ஒரு நாள் அவளுக்கு வந்த கடிதத்தெல்லாம் எடுத்து பார்த்தேன். அம்மா, உங்க ஞாபகமே எனக்கு வரல. அந்த அளவுக்கு அத்தை என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க. என்ன ஏழை வீட்டு பொண்ணுன்னு பார்க்காம அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கறாங்க அப்படின்னு எழுதி இருந்தா. அத படிச்சுட்டு மீனாவை பார்க்கலான்னு போனேன். அப்ப அவ ரவி கிட்ட சொன்னதையும் கேட்டேன். எனக்கு சொத்து மேல எந்த ஆசையுமே இல்லைங்க. ஆனா அத்தை என்கிட்ட முன்ன மாதிரி பேசினாலே போதும் அப்படின்னு ரவி கிட்ட வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தா. அப்ப ரவியும் வெளியில வந்தான். அம்மா, இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க 2 பேரும் தனியா ரூம்ல திட்டம் போட்டுட்டு இருந்ததையும் நாங்க கேட்டோம். நம்ம திட்டம் நல்லாவே நடந்துருச்சு. இன்னைக்கு கொஞ்ச நாள்ல அவங்க 2 பேத்தையும் பிரிச்சிடலாம். அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தத நாங்களும் கேட்டோம். உங்க சதிய உங்க வழியிலேயே முறியடிக்கணும் தான் இப்படி ஒரு டிராமாவை போட்டோம். 2 பேரும் அப்படி இப்படின்னு சமாளிக்க பார்த்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, உங்கள மாதிரி என் மருமக ஒண்ணு பணத்தாசை பிடிச்சவில்ல. முதல்ல 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு அவங்க 2 பேத்தையும் வீட்டை விட்டு விரட்டியும் விட்டாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா மீனா கிட்ட, என்ன மன்னிச்சிடு மீனா, உன்னை பத்தி தெரிஞ்சும் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு தன் தப்பையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பொறாமையால பிறருக்கு சதி செய்யறவங்க இறுதியில அவங்க செய்த சதியிலேயே சிக்கிக்கிறாங்க.